சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. வெண்பா எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ரவுடிங்க கிட்ட தப்பிச்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டா வந்து யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ பரவாயில்ல, உடம்பு சரியாயிருது. ஸோ அங்க இருக்கிற டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரவுடிகளோட ஆளுகளா தான் இருப்பான் போல இருக்கு. ஏன்னா அந்த டாக்டர் பேசுற எல்லாமே வெண்பாவுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ இந்த பொண்ணை விட்டுறாதீங்க, கண்டிப்பா இந்த பொண்ணை சரி பண்ணி நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ இந்த டாக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, ஸோ இந்த நர்ஸ் தான் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெண்பாவுக்கு வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வெண்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிருது. அந்த ரவுடி பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் அங்கனக்குள்ளே எங்கேயோ போயிருப்பாங்க போல இருக்கு. நம்ம வெண்பா வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் யாருமே இல்லை. என்னடா பக்கத்தில் யாருமே இல்லை, நம்ம எப்படியாவது இதுதான் சரியான நேரம், இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயே ஆகணும், எப்படியாவது நம்ம மல்லியம்மா கிட்ட போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம வெண்பா பிளான் பண்ணுறாங்க. ஸோ வெளியே இறங்கி வந்து மெதுவாக கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க யாருமே வந்து இல்லை. சரி, இதுதான் கரெக்டான நேரம், இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கதவை திறந்துட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ வெண்பாவை பார்த்துக்கிட்ட நர்ஸ், அந்த நர்ஸை வந்து நம்ம வெண்பாவை பார்த்துடுறாங்க. வெண்பாவை பார்த்தோன்னே வந்து ஏய் பாப்பா நில்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வெண்பா அந்த நர்ஸை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு வேலை இவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஸோ கையை வந்து உதறி விட பார்க்குறாங்க. என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாப்பா என்ன ஆச்சு, எதுக்காக வந்து யாருக்கும் தெரியாமல் இப்படி வெளியில் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை வந்து இங்கேருந்து வெளியில் விட்டுருங்க, நான் வந்து என் அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த நர்ஸுக்கு அப்போ தான் வந்து டவுட்டே கிளியர் ஆகுது. அப்போ உண்மையிலேயே வந்து இவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கிடையாது. ஸோ வேறு என்னமோ பிரச்சனை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு நிமிஷம் என்கிட்ட வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து தனியாக வேறு இடத்துக்கு இந்த நர்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெண்பா கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்க. என்ன பாப்பா என்ன ஆச்சு, அவங்க உன் ஃபேமிலி கிடையாதா, அவங்க உன் ஃபேமிலின்னு தானே சொன்னாங்க, நீ என்னமோ உங்கள் அம்மா அப்பா கிட்ட போகணுன்னு சொல்கிறியே, எனக்கு புரியலை, கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நர்ஸை பார்த்தீங்கன்னா வெண்பா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா கூட நான் வெளியில் போயிருக்கும்போது வந்து என்னை 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போயிட்டாங்க. நான் வந்து எப்படியாவது எங்கள் அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து என்னை சேர்த்துருக்காங்க. நான் எப்படியாவது என் மல்லி அம்மா கிட்ட போகணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த ரவுடி பசங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட தயவு செஞ்சு என்னை கொடுத்துடாதீங்க அப்படின்னு வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க அந்த நர்ஸுக்கிட்ட. நீ பயப்படாது பாப்பா, கண்டிப்பாக வந்து நீ மறுபடியும் அந்த ரவுடி பசங்க கிட்ட வந்து போக மாட்டேன், நான் உனக்கு வந்து உதவி பண்ணுறேன், உனக்கு அம்மா அப்பா நம்பர் ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வந்து மல்லி அம்மாவோட நம்பர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அந்த நர்ஸு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து மல்லியோட நம்பரை டயல் பண்ணுறாங்க. ஸோ தடவை கால் பண்ணும்போது கால் போக மாட்டேங்குது. என்ன பாப்பா கால் போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லும்போது நம்பர் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த நம்பர் தான் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இரு, நம்ம மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி போகும்போது அப்போ தான் வந்து ரிங் போகுது பாப்பா வெயிட் பண்ணு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் பேர் மல்லியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நர்ஸு தான் வந்து பேசுகிறேன், உங்கள் பொண்ணு வெண்பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் என் பொண்ணு வெண்பா தான், உங்களுக்கு எப்படி தெரியும், என் பொண்ணு வெண்பாவை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பதட்டப்படாதீங்க மேடம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உங்கள் பொண்ணு வெண்பா வந்து இருக்காங்க, நீங்கள் வந்து உடனே கூட்டிகிட்டு போகிறீங்களா, ஆனால் உங்கள் பொண்ணு வந்து இப்போ உண்மையிலே ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக தான் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி 4 ரவுடி பசங்க சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் பொண்ணை அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு போல இருக்கு, அதே மாதிரி அந்த டைமிங்கில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ வெண்பாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சா, என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்கா என் வெண்பா அப்படின்னு கேட்கும்போது பதட்டப்படாதீங்க மேடம், இப்போ எதுவும் கிடையாது, எல்லாமே நார்மல் ஆயிருச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க கிட்டேருந்து இந்த பாப்பா தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது தான் நான் அந்த பொண்ணை காப்பாற்றி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கேன், அதான் உங்களுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் போலீஸோட கூட உடனே வாங்க, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ரவுடி பசங்க இருக்காங்க, எப்போ வேணாலும் அவங்க உள்ளே வரலாம், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நாங்கள் கண்டிப்பாக வந்து உடனே கிளம்பி வந்துடுறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
ஸோ மல்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா வேக வேகமாக வந்து வெண்பா கூட்டிகிட்டே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போகிறாங்க. ஸோ விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம வெண்பாவை கையோட கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் விஜய் கிட்ட காமிப்போம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வெளியே கிளம்பி போகிறாங்க. ஸோ போகிறப்போ நம்ம ராஜி பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன இவ எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகாவுக்கு கால் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வெண்பா அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன மல்லி சொல்கிற, உண்மையை தான் சொல்கிறியா, வெண்பா அங்கே இருக்காளா, எப்படி உனக்கு தெரியும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மல்லி வந்து தீபிகா கிட்ட சொல்லும்போது, சரி ஓகே நீ வந்து போ, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மல்லியுமே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த பக்கம் நம்ம தீபிகாவுமே வந்து அங்கே இருக்கிற போலீஸ் ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வெளியில் போன அந்த ரவுடி பசங்க இப்போ வந்து உள்ளே வந்துடுறாங்க. அந்த நர்ஸு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துடுறாங்க, ஐயோ பாப்பா அந்த ரவுடி பசங்க மறுபடியும் உள்ளே வர்றாங்க, எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்த விட்டு நீ வெளியில் வந்துடக்கூடாது, ஏன்னா நீ அங்கே வந்து ரூமில் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்க கண்ணில் மாட்டிக்கிட்ட அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிரும், உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேல, அவங்க போலீஸோடு இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் வரைக்கும் நீ அமைதியாக இதே இடத்துல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆண்டி நீங்களும் என் கூட இருங்களேன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பதட்டப்படாத பாப்பா, நான் வந்து இல்லை அப்படின்னா அவங்க வந்து டவுட் வந்துடும் அவங்களுக்கு, அதனால் நான் எப்பயும் போல் வெளியில் போயிட்டு இருக்கேன், நீ இங்கேயே உட்காந்துரு, அம்மா வந்ததுக்கப்புறம் நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வெண்பாவை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த நர்ஸு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து வெளியில் போகிறாங்க. அந்த ரூமில் வந்து வெண்பா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக எட்டி பார்க்கும்போது யாருமே வந்து இல்லை. டே என்னடா உள்ளே இருக்கிற அந்த பாப்பாவை காணோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை உள்ளே திறந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஸோ கட்டிலுக்கடியில் எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து வெண்பா இல்லை. இதை பார்த்தோன்னே அந்த ரவுடிங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா இது, இப்போ போகும்போது தானே நான் அந்த பொண்ணு வந்து இங்கே தூங்கியிருந்தா, அதுக்குள்ளே அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா, ஒருவேளை தப்பிச்சு போயிட்டாலே என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எங்கேயுமே போயிருக்க முடியாது, இங்கே தான் எங்கனக்குள்ளேயோ இருக்கா, இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நர்ஸு இங்கே தானே இருந்தா, எங்கே அவளையும் காணாமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வார்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏமா இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வார்டில் இருந்த அந்த பொண்ணு எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எந்த பொண்ணை கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு சின்ன பொண்ணை அட்மிட் பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரூம்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அந்த பொண்ணை காணோமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ட்ரிப்ஸ் ஏற்றும் போது அந்த பாப்பா இங்கே தானே இருந்துச்சு, எப்படி காணாமல் போனா, எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னம்மா நாங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீ எங்ககிட்டே அந்த கேள்வி திரும்ப கேட்குற, அந்த பொண்ணை எங்கம்மா ஓட விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹலோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு என்ன இதான் வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸு பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கிட்டு போக வச்சுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஸோ மல்லியும் தீபிகாவும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வெண்பாவை காப்பாற்றிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.